மைதானத்தில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த இளைஞர். ஷார்ப்பான கத்தியால் கழுத்தை கரகரவென அறுத்து வீசிய காதல் மனைவி. கிரைம் வெப் சீரிஸை பார்த்து கொலை செய்ததாக பகீர் வாக்குமூலம். நடந்தது என்ன? கிரவுண்டுக்கு விளையாட போயிருக்காங்க 4-5 இளைஞர்கள். அப்போ கிரவுண்ட்ல 30 வயசு மதிக்கத்தக்க ஆண் ஒருத்தர் சடலமா கிடந்திருக்க, கழுத்து அறுக்கப்பட்டு பார்க்கவே கோரமா இருந்த அந்த நபரை பார்த்து கிரவுண்டுக்கு போன இளைஞர்கள் அரண்டு போய் நின்று இருக்காங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. மருத்துவ பரிசோதனையில அந்த நபரை யாரோ கத்தியால கழுத்து அறுத்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாச்சு. இளைஞரை கொலை பண்ணது யாரு, அவரோட சடலம் எப்படி கிரவுண்டுக்கு வந்துச்சு, அவரை எத்தனை நாளா காணோம், அவரை காணோம்னு வீட்டில் உள்ளவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போலீஸுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சு. சடலம் கிடந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கள் பெரிய அளவுக்கு இல்லாததால போலீஸுக்கு கொலையாளியை பிடிக்கிறது சவாலா இருந்துச்சு. சம்பவம் நடந்த இடத்துல பதிவான செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்பவும் போலீஸுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. என்னடா இந்த கேஸ்ல எந்த துப்பும் கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸுக்கு அந்த ஏரியாவில் ஒரு வீட்டு வாசல்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்க. அந்த சிசிடிவியில 15ஆம் தேதி நைட்டு 12:30 மணிக்கு ஒரு பைக்ல 3 பேரு போயிட்டு இருந்திருக்காங்க. பைக்கை ஓட்டுனது ஒரு இளைஞர், நடுவுல ஒரு இளைஞர், பேக் சீட்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே பைக் திரும்பி வந்தப்ப அதுல 2 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. நடுவுல உட்கார்ந்திருந்த ஆளை காணோம். இந்த விஷயம் போலீஸுக்கு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை துருப்பு சீட்டா வச்சு விசாரணையை நகர்த்தினதுக்கு அப்புறம் தான் மர்ம முடிச்சுகள் அவிழ ஆரம்பிச்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த சந்தோஷ் தேவி மனோஜ்குமார் தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. மனோஜ்குமார் தனியார் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்த சந்தோஷ் தேவிக்கும் அதே ஏரியாவில் உள்ள ரிஷிங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நார்மலா பேசி பழகிட்டு இருந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சவங்க எல்லை மீறி பழகி இருக்காங்க. மனோஜ் வீட்டுல இல்லாத நேரத்துல ரிஷிய வீட்டுக்கு வர வச்சு சந்தோஷ் தேவி தனிமையில இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் மனோஜ்குமாருக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரச்சனை வெடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் மனைவி கிட்ட செல்போனை கொடுக்காம மனோஜ்குமார் அவங்க வீட்டிலேயே அடக்கி வச்சிருந்ததா சொல்லப்படுது. இதனால சந்தோஷ் தேவி ரிஷிய தொடர்பு கொள்ளாம இருந்திருக்காங்க. ரிஷியாலையும் சந்தோஷ் தேவிய கான்டாக்ட் பண்ண முடியல. இனிமே ரிஷி கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சந்தோஷ் தேவி கணவர்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பல மாசத்துக்கு அப்புறம் சந்தோஷ் தேவி வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமும் சந்தோஷ் தேவி ரிஷிய நேர்ல மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த 2 பேரும் கட்டி அணைச்சு காதல் மழை பொழிஞ்சிருக்காங்க. நம்மளோட விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகிருச்சு, இனிமேலும் நாம சும்மா இருக்க கூடாது, என் கணவர் கதையை முடிச்சிடலாம்னு ரிஷி கிட்ட சொல்லி இருக்காங்க. முதற்கட்டமா நிறைய கிரைம் படங்களை தேடி தேடி பார்த்துருக்காங்க சந்தோஷ் தேவி. கிரைம் படங்கள்ல கொலையாளிகள் கொலை பண்ணிட்டு எப்படி போலீஸ் கிட்ட சிக்காம இருக்காங்கன்னு பார்த்து அது மாதிரியே கணவனுக்கு மர்டர் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த மனோஜுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட மனோஜ் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கு பிறகு காதலன் ரிஷிய வீட்டுக்கு வர வச்ச சந்தோஷ் தேவி மயக்கத்துல இருந்த கணவனை பைக்கில் உட்கார வச்சு ஆள் நடமாட்டம் இல்லாத கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. கூடவே ஷார்ப்பான 2-3 கத்திகளையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. மயக்கத்துல இருந்த மனோஜ்குமாரை கீழே படுக்க வச்சு அவரோட கழுத்தை கரகரன்னு அறுத்திருக்காங்க. அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறினதால மனோஜ்குமார் ஸ்பாட்லேயே உயிரிழந்துட்டார். மனோஜ் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தின ரிஷியும் சந்தோஷ் தேவியும் பைக்கை எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகிட்டாங்க. சிசிடிவி கேமரா காட்சியை வச்சு கள்ளக்காதலன் ரிஷி கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு காதலனோட சேர்ந்து கணவனை கொலை பண்ண சந்தோஷ் தேவி, காதலன் ரிஷி மற்றும் ஒருவர்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.